அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2002 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ட் வந்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன்ஸ் ஆஃப் கேம் பர்டிகுலர்லி இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எதை லீட் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளான டெப்ட் ரிசல்ட்டிங் இன் சூசைட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆக்டில் ஒரு இன்ட்ரடக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ சூசைட்ஸ் அதிகமாக ஏற்பட்டனால கடன் அதிகமாக வந்து நடந்த ஒரு சர்க்குலேஷனில் ஆன்லைன் கேமிங்னால் ஏற்பட்ட ஒரு காசாக என்னவான்னா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால் பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து உடனடியாக கொண்டு வந்திருந்தாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOன்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிசீஸில் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேமிங் டிஸார்டர் ரீகரண்ட் கேமிங் பிஹேவியர் வந்து ஏற்பட்டிருக்கு. பேட்டர்ன் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லார்கிட்டையுமே பார்த்துருக்காங்க. அப்படின்னா கேமிங்கோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை அக்கர் ஆனதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல்லையும் சரி, இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேமிலிலையும் சரி, இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது சோஷியல்லையும் சரி, இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் அப்படி எஜுகேஷனலையும் சரி, இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்து ஆக்குபேஷன் வேலை இடங்களிலும் சரி, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களில் வந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் தடுக்கிற விதமாக இது ஏற்பட்டனால இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது யார் தலைமையில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் பை காமன் ஆர்டராக கொண்டு வந்திருக்காங்க. டேட்டட் 3/8/2021 இன் WPN நம்பர் 18022 ஆஃப் 2020. தமிழ்நாடு கேமிங் அண்ட் போலீஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 பார்ட் 2 வந்து டோட்டலாக ஸ்டட் டவுன் பண்ணிவிட்டு அண்ட் டோட்டலாக வந்து வேஜரிங் அண்ட் பெட்டிங் சைபர் ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் டோட்டலாக பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் as ultra virus the constitution with liberty to the appropriate legislations conforming to the constitutional sense. ஸோ கான்ஸ்டியூஷனல் சென்ஸ் படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்டிங் கேம்லிங் பர்டிகுலர்லி தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து இதை வந்து டோட்டலாக ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. 5 நபர்கள் சேர்ந்த ஒரு குழு கமிட்டி மூலிமா, அதாவது முக்கியமாக சேர்மன்ஷிப் யார் லீட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய ரிட்டையர்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு கே சந்துரு சார் தான் வந்து இந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு சேர்பர்சனாக இருந்து லீட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இவருடைய முக்கியமான விஷயமே இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு லெஜிஸ்லேஷன்ஸ் ரிகார்டிங் ஆன்லைன் கேம்ஸில் இது கொண்டு வந்த மாற்றங்கள் தான். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டைம் ஆஃப் பிளேயிங், எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, அது எவ்வளோ நேரம் வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, பிளேயர்ஸோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் பிளேயர்ஸ். இப்போது நான் வந்து இந்த கேம் விளாட்றேன்னா நான் விளாட்ற ஆப்போசிட் பர்சனோட கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னே வந்து ஒரு கொஷின் மார்க் தான், யாருனே தெரியாது. ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது. அகைன் வந்து அடிக்ஷன் லெவல் அப்படிங்கிறது உடனே அடுத்த லெவல் விளாடணும், அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் லெவல் அதிகமாக இருந்தனால சாப்பாடு சாப்பிட்றது, லைக் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது, உங்கள் ஃபேமிலி பார்த்துக்கிறது கூட நிறைய விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அமௌண்ட் ஆஃப் மணி இன்வால்வ் இதில் வந்து பெட்டிங் பண்ணுறதுனால கேம்லிங் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே தெரியாமல் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு சில பேருக்கு அன்நோட்டிஃபைடாகவே வந்து நிறைய அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு விஷயமே வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டு பெனிஃபிட் தி சொசைட்டி ஆஸ் அ ஹோல் இந்த பர்டிகுலர் ஆன்லைன் வெர்ஷன் என்னவாக இருந்தாலும் எனி கேமாக இருந்தாலும் இந்த ஆஃப்லைன் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒரு இஷ்யூஸில் இருந்திருக்கு. ஸோ எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் வேர்ட் கேம்ஸ் ஆர் போர்டு கேம்ஸ் நாட் இன்வால்விங் எனி ரேண்டம் அவுட்கம் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலாக விளையாடக்கூடிய போர்ட் கேம்ஸ் அதர் கேம்ஸை விட வேர்ட் கேம்ஸை விட இந்த பர்டிகுலர் ஆன்லைன் வெர்ஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ரீச் அவுட் ஆச்சு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மீனா எப்படின்னா அந்த அல்காரத்தமே வந்து ரேண்டம் ஜென்ரேட்டர்ஸாக டெவலப் பண்ணியிருந்தது. ஸோ இது சூடோ ரேண்டம் ஜென்ரேட்டர்ஸாக இருந்தது. ஸோ இந்த கேம்ஸை பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. சச் கேம்ஸ் கேன் பி பிளேட் வித் பாட்ஸ். ஸோ பாட்ஸ்னால் என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு கேரக்டர் டிசைன் டு இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம்ஸ் யூசர்ஸ். ஸோ வந்து ஆப்போசிட்டில் பர்சன் வந்து யாருன்னே தெரியாது. ஸோ இது ஒரு கேட்டகரி. அப்படின்னா பாட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அல்காரத்தம் மூலியமாக அது ரன் ஆகும். ஸோ சார் கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டராகவே அது ஒரு அல்காரத்தமில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால த பர்சன்டேஜ் பேஸ்ட் ஆன் அல்காரத்தம்னால நோ ஹியூமன் ப்ரெசன்ஸ் இல்லாதனால மிகப்பெரிய ஒரு
ஆடிட்டிங்லேயும் சரி சர்வர்லேயும் வந்து நிறைய மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கேமிங் சிஸ்டம்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனாக கொண்டு வந்துச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டோட்டலாக மேனிப்புலேட் அந்த கேம்ஸே மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி வாஸ்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 lakhs டீச்சர்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்வே எடுத்து ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, மற்றும் பல பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை செக் அவுட் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட செக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,708 அவுட் ஆஃப் த டோட்டல் 10,735 மெயில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தது. எதுக்காக அப்படின்னா இந்த ஆன்லைன் கேம்ஸை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ட் அண்ட் ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் நம்ம படிக்கும்போது ஐடி ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அலாங் வித் இந்த ஆக்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஆக்ட்ஸ் எல்லாமே கம்பேரிசனாக தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த காரணமே அடிக்ஷன்ஸ் ஆன் யூத் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும், அந்த அக்ரெசிவான பிஹேவியர் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், கண் பார்வை நிறைய பேர் கெட்டு போச்சு. ஸோ புவர் ஐசைட் ஏற்பட்டுச்சு, ரெடியூஸ்டு கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் எஜுகேஷனில் ஏற்பட்டிருந்திருக்கு, சைஸ் அனலிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸ் கம்மியாக இருந்திருக்கு, அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டடீஸில் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு அடி டு தி நாலேஜ், மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டனால ஸோ இது பப்ளிக் ஹெல்த்தோ சோஷியல் ஆர்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக போட்ட ஒரு விஷயம். அண்ட் வந்து சூசைட்ஸ் அண்ட் டெத் வந்து ஃபேமிலிலையும் சரி இண்டிவிஜுவல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அதிகமாக இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது நிறைய பேர் வந்து லைக் லேக்ஸ் ஆஃப் மணிஸ்லாம் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பயந்துக்கிட்டு குழந்தைங்க சூசைட்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த நஷ்டத்தை ஏற்றுக்க முடியாமல் பல குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாச்சு. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்குன்னா சர்வே வச்சு அமாங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், ரிசர்ச் ஸ்டடீஸ் ஆன் தி சப்ஜெக்ட் அண்ட் வியூ ஆஃப் த ஸ்டேட் ஹோல்டர்ஸ் அண்ட் தி ஜென்ரல் பப்ளிக் எல்லாரையோடைய மிகப்பெரிய ஒரு சர்வேயில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் இந்த ஆக்டே வந்து அமலுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டோட பெயர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த டிஃபனிஷன்ஸ் எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியோ பிளாக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2Dல சொல்லியிருக்காங்க. ஜியோ பிளாக்கிங் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் யூசர்ஸ் ஃப்ரம் ஆக்சஸிங் ஆன்லைன் கண்டென்ட், அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆன்லைன் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ். பிளாக் பண்ணுறது அவ்வளோதான். ஜியோ பிளாக்கிங்னா பிளாக்கிங் எந்த இடத்துலனா ஜியோகிராஃபிக்கலாக இருக்கிற இடத்துல பிளாக்கிங். யாருக்குன்னா இதை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு. யூசர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் கண்டென்ட் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ தட் இஸ் கால் ஜியோ பிளாக்கிங். 2Eல வந்து கவர்மெண்ட்னா ஹியர் கம்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? இப்போது 2Fல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர். அப்படின்னா யாருன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து நிறைய இதில் வந்து வெப்சைட்ஸ்லேயும் ஆப்ஸ்லேயும் ஆண்ட்ராய்ட்ஸ் ஃபோன்ஸ்லேயும் நிறைய அவைலபிளாக இருக்குது. தனியாக ப்ளே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர்லி ஆன்லைன் கேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அப்படின்னா ஏன்னா சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த சர்வீஸ் இஸ் இன் திஸ் ஸ்டேட். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இதோடைய சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டும் இதோடைய சர்வீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் இட் வில் பி comes under the category of local online games provider. Second என்ன சொல்கிறாங்க அப்படின்னா whose service that is available for access by customers is hosted in this state. ஸோ நம்ம தமிழ்நாடுல இதோடைய சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, யூசேஜில் இருக்குது. ஸோ இது யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க? கஸ்டமர்ஸ். நம்ம யார் கேம்ஸ் விளாட்றாங்களோ அவங்க கஸ்டமர்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இட் வில் பி ஆல்சோ கால்ட் அஸ் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் சொல்லியாச்சு, செகண்ட் சர்வீஸ் கொடுக்குறவங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து டிஃபனேஷன் ஃபார் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர். இப்போ கம்மிங் டு தி நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற டிஃபனேஷன் வந்து 2Gல சொல்லியிருக்காங்க. ஸோ 2Gல நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னா மீன்ஸ் எனி ஆன்லைன் கேம்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் who is not a local online games provider. சரிங்களா? இந்த இடத்துல தமிழ்நாட்டை சாராத நபர்கள் வந்து அந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். they will be called as non local online games provider.
இப்போது அதர் ஸ்டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா 2Hல சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேக்ஸ் மீன்ஸ் anything recognized as equivalent to money and includes virtual credits, virtual coins, virtual tokens, virtual object or any similar thing that is purchased within or as part of or in relation to an online game. So other stakes அப்படின்னா என்ன அப்படின்னா எதுவாக வேணா இருக்கலாம். அதான் எது ஈக்குவலண்ட் அப்படின்னா அந்த காசு சம்மந்தப்பட்டதோ இல்லை விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய ஆன்லைன் காயின்ஸில் விர்ச்சுவல் காயின்ஸ் சொல்லுவோம், விர்ச்சுவல் கிரெடிட் சொல்லுவோம், விர்ச்சுவல் டோக்கன் சொல்லுவோம். இது எல்லாமே விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கேம்ஸ்க்கு வாங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னா இல்லை ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ரிலேஷன் டு தி ஆன்லைன் கேமாக இருந்தால் இட் வில் பி கால்ட் அஸ் அதர் ஸ்டேக்ஸ். இப்போ ஆன்லைன் கேம்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி 2Iல சொல்லுங்கள். ஸோ 2Iல ஆன்லைன் கேம்லிங் மீன்ஸ் ஆன்லைன் வேஜரிங் ஆர் பெட்டிங் இன்க்ளூட்ஸ் playing of any online games of chance for money or other stakes in any. ஆன்லைன் கேம்லிங்னா நான் காசு வந்து ஒரு பெட்டு வச்சு நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த கேமோட எப்படி இருக்குன்னா ஒரு மேபி வின் பண்ணலாம் இல்லை வின் பண்ணாமையும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ் அதை தான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கேம்லிங்னு வந்துடுது. ஸோ சான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், இந்த சான்ஸ் ஃபார் மணி ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் அதர் ஸ்டேக்ஸ் இன் எனி மேட்டராக இருந்ததுன்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஆன்லைன் கேம்லிங். டெஃபினேஷன் வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் wagering or betting shall be deemed to comprise the collections or soliciting of bets, the receipt or distributions of winnings or prizes in money or otherwise in respect of any wager or bet or any act which is intended to aid, facilitate wagering or betting such collections, soliciting receipts or distributions. ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சூதாட்டம், அதாவது ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடுறது சரிங்களா, நெட் யூஸ் பண்ணி. ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் ஆன்லைன் கேம்லிங். இப்போ 2Jல ஆன்லைன் கேம்லிங் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா மீன்ஸ் அ சர்வீஸ் ஃபார் ஆன்லைன் வேஜரிங் ஆர் பெட்டிங் ஆர் எனி ஆன்லைன் கேம் சான்ஸ் for the customer of the service gives or agrees to give money or put up any other stakes for the purpose. புரியுதுங்களா? இப்போது நம்ம வந்து ஆன்லைன் கேமிங்னா இதில் வந்து ஒரு சான்ஸோடு இருக்கிறது வந்து ஒரு மணி இன்வால்மெண்ட் ஏற்படும் போது சரிங்களா. இப்போ ஆன்லைன் கேமிங் சர்வீஸ்னால் சர்வீஸே கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கான சர்வீசஸ் ஒரு கஸ்டமர் அப்படின்னா விளையாடுறவங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க அந்த மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ டிஃபினேஷன்ஸில் இதை சொல்லிட்டாங்க. ஸோ சான்சஸ், இன்னொன்று கஸ்டமர் சர்வீஸ் கிவ்ஸ் ஆர் அக்ரீஸ் டு கிவ் மணி இல்லை எனி அதர் பர்பஸ்க்குள்ள வந்து ஒரு ஸ்டேக்ஸ் மாதிரி வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா இந்த டிஃபினேஷனுக்குள்ளே வந்துடும். இப்போ ஆன்லைன் கேம் நான் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 2Kல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2Kல ஆன்லைன் கேம்ஸ் மீன்ஸ் எனி கேம் வெதர் ஆர் நாட் ஆர் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த கேம் தட் இஸ் பிளேடு ஆன் an electronic or digital device is managed or operated as a software through the internet or any other kind of electronic or other technology for facilitating communication. ஸோ ஆன்லைன் கேம்னா என்னென்னா இன்டர்நெட்டை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன் கேமில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேன் பி ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த மீன்ஸ் எனி கேம், எல்லா கேமுமே ஆன்லைன் கேம்ஸாக இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் ஆன்லைன் கேம் தான். இப்போது இந்த 2Lல வந்து ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா என்னென்னா includes any online game, எல்லா கேமும் இன்க்ளூட் பண்ணுது. involves both an element of chance and an element of skill and the element of chance dominates over the element of skill. புரியுதுங்களா? இப்போது அந்த ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸில் 2 விஷயம் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து எலமெண்ட் ஆஃப் சான்ஸ், ஒன்று வின் பண்ணலாம், இல்லைனா எலமெண்ட் ஆஃப் ஸ்கில், அவங்களுக்கு அதே விளாண்டு பழக்கமான இந்த ஸ்கில் இருந்தது அப்படின்னா. இப்போ இந்த 2 விஷயத்தில் எது அதிகமாக டாமினேட் பண்ணால் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது தான் டாமினேட் பண்ணுது. ஸ்கில்லு கூட அது ஃபோக்கஸ் ஆகலை, என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும் அது சான்ஸ் கிடைச்சாதான் கிடைக்கும், கிடைக்காட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஒரு டேஞ்சர். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ்னா இன்வால்வ்ஸ் an element of chance that can be eliminated only by superlative skill. ஸோ இதுக்கு வந்து ரெகுலராக விளாண்டு அப்படியே இந்த சிஸ்டமு அது அல்காரிதமே செஞ்சவங்களே அது விளாண்டாதான் ஜெயிக்கிற மாதிரியான விஷயத்தில் இருக்கிறனால சாதாரண சாமானிய மக்களுக்கு
ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கோ காலேஜ் படிக்கிறவங்களுக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கோ இது வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அல்காரத்தம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த சான்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் இஸ் அ கேம் தட் இஸ் ப்ரெசென்டட் அஸ் இன்வால்விங் அஸ் அ எலமெண்ட் ஆஃப் சான்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு பேசிக்கான ஒரு எலமெண்ட் சான்ஸ். ஜெயிச்சா ஜெயிப்பாங்க, இல்லைனா அவ்வளோதான் இந்தங்கிற மாதிரியானது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே, இன்வால்வ் ஆன ஒரு எலமெண்ட். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இன்வால்வ்ஸ் கார்டு, dice or wheel or such other devices which works on random outcome or event generator. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம்லாம் சான்ஸாக வந்து அமைக்கிற மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னா, கார்டு கேம்ஸ், அதே மாதிரி டைஸ் வந்து ரோல் பண்ணி விடுறது, அதே மாதிரி வீல் சுற்றி விட்டு அந்த இங்கே எந்த பால் எங்கே நிற்குதோ அது மாதிரி வீல். இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப ரேண்டமாக வந்தால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களோ, இல்லை ஜென்ரேட்டர்ஸ் வச்சு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேம். ஸோ இது எல்லாமே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2M வந்து ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ் மீன்ஸ் any person who provides a service for conduct of any online game. ஸோ யாரெல்லாம் வந்து கேம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கேமிங் சர்வர்னா செக்ஷன் 2Nல ஆன்லைன் கேமிங் சர்வர் மீன்ஸ் எனி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஆர் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் installed or maintained by online games provider that accepts, process, stores and validate transactions arising out of online gaming and which manages, monitors, controls the entire systems of online gaming அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சர்வர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரோ இல்லை வந்து நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்து இருக்கோ ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த கேம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ இந்த என்ன அக்செப்ட் பண்ணது, ப்ராசஸ் பண்ணது, ஒரு டேட்டாஸை ஸ்டோர்ஸ் பண்ணுது, அது அந்த டிரான்சாக்ஷனில் வந்து ஆன்லைன் கேமிங் ரன் ஆகுது. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இதை மேனேஜும் பண்ணுறாங்க, இதை கேம்ஸை மானிட்டரும் பண்ணுறாங்க, இதை கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது என்டையர் ஆன்லைன் கேமிங்கே என்னமோ ஒரு கண்ட்ரோல் சர்வர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து ஆன்லைன் கேமிங் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டிஃபினேஷன் 2O பேமெண்ட் கேட்வே மீன்ஸ் அ சர்வீஸ் that authorizes users transfer of funds between banks or financial institutions to merchants without direct delivery of bank or credit card account informations. இந்த பேமெண்ட் கேட்வே தான் பெரிய பிரச்சனையே. ஸோ அத்தாரைசேஷனே வந்து பெருசாக ப்ராப்பராக இல்லாமல் டோட்டலாக ஃபண்டை வந்து பேங்க்லேருந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உடனே போகிற மாதிரியோ இல்லை வந்து அந்த பர்டிகுலர் மர்ச்சன்ட்ஸ்க்கு ரீச் ஆகும் வித்தவுட் இந்த டேரக்ட் டெலிவரி ஆஃப் டு பேங்க்கே இல்லாமல் இல்லை கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாகவே போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் வச்சுனாங்க. அதுதான் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டில் முக்கியமான டிஃபினேஷன்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் 2ல் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான ஒரு குழு அமைப்பு இருக்கும் ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டிஸ் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சேர்பர்சன் இருப்பாங்க. ஸோ இந்த சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் above the rank of chief secretary to the government தான். ஸோ அதான் சொல்கிறாங்க not below the rank of அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மெம்பர் இருப்பாங்க. மெம்பர் யாராக இருப்பாங்கன்னா ஏன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனை வந்து ஒரு மெம்பர் ஆக்குவாங்க. அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட், எமினன்ட்டான ஒரு சைக்காலஜிஸ்ட், வெல்வர்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் ஒரு மெம்பர் ஆவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆன்லைன் கேமிங் தான் வந்து கமிட்டி மெம்பர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய சேலரி அலவன்சஸ் எல்லாமே ரூல்ஸை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நான் டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை நீங்கள் ஃபுல்லாக போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இஃப் யூ நீட். இப்போ அகெயின் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸை ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுறதும், இந்த கேம் விளாடுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதும் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டு லோக்கல் ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது முக்கியமான ஒர்க் இவங்களுக்கு. அதே மாதிரி ஐடென்டிஃபை
ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயிச்சா ஜெயிப்போம், இல்லைனா போச்சுடா காசு, மொத்த காசும் போச்சுங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதும், அந்த பர்டிகுலராக கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தா அதை கர்டைல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷெடியூல்ஸில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அதை ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணுறது எங்களுடைய முக்கியமான ஒர்க், இதான் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்சீ த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைட் இன் தி ஸ்டேட். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான். அண்ட் இவங்க வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸை வந்து டோட்டலாக இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே, பர்டிகுலர்லி இந்த ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்ஸில் இருக்க எல்லாத்தையும் விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணுறதும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மெயின்டைனும் பண்ணுறதும் இவங்களுடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும், அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களில் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறதும் ரெக்வெஸ்ட் பண்ணுறதும் ஆஸ் பர் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பிரகாரம் நெசசரியான விஷயங்களை இவங்க பர்பஸ் வந்து சொல்லணும். அதை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கும் இவங்க வந்து முயற்சிகள் செய்யணும், ரெக்வெஸ்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான ஒர்க். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது யார் சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரிசால்வ்ட் கிரீவன்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்ட் அகேன்ஸ்ட் எனி ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ், இந்த மாதிரி இந்த ப்ரொவைடர்ஸ் மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அதை யார் சார்ட் அவுட் பண்ணுவாங்க, யார் எடுத்து பார்ப்பாங்கன்னா இவங்க தான் பார்ப்பாங்க. இதுவும் உங்களுடைய ஃபங்க்ஷன். அதே மாதிரி சென்ட் பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் டு தி கவர்மெண்ட் இன் சச் மேனர் ஆஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பத்திரமா இங்கே என்ன பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெகுலராக அவங்க என்ன பண்ண ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது பீரியாடிக்கலாக அவங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்வைஸ் தி கவர்மெண்ட் ஆன் எனி மேட்டர் ரிகார்டிங் ஆன்லைன் கேமிங். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங்கில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எனி மேட்டரில் ஏதாவது ஒரு இஷ்யூஸில் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக சொல்லணும். இது உங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். பெர்ஃபார்ம் சச் அதர் ஃபங்க்ஷன் அஸ் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் இவங்க அந்த கமிட்டி மெம்பர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே சஃபிஷியண்ட்டாக அவங்க உட்காந்து அவங்களுடைய டியூட்டிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5 வந்து பவர் டு மேக் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டைம் லிமிட் வந்து அந்த கேமிங்க்கு எவ்வளோ வைக்கணும், அதே மாதிரி மானிட்டரி லிமிட் எவ்வளோ வைக்கணும், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது வரைக்கும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றியும் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒழுங்காக ரெகுலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பவர் டு அப்டெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து செக்ஷன் 6 பேசியிருக்காங்க. இதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னா சேம் ஆஸ் சிபிசி தான். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 பிரகாரம் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ண முடியுமோ, அத்தாரிட்டிஸ் செய்வாங்களோ, எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான சேம் பவர்ஸ் வந்து சிவில் கோர்ட் மாதிரியே இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ்க்குமே அந்த பர்டிகுலர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மன் அனுப்பணும், இல்லை வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பணும், இல்லை ரிட்டன் எவிடன்ஸ் எடுக்கணும், இல்லை அஃபிடவிட்டை வந்து பார்க்கணும், ஓரல் எவிடன்சஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை டிஸ்கவரியோ இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டோ, இல்லை பார்த்திங்கன்னா எனி கோர்ட் ஆஃபீஸில் வந்து பப்ளிக் ரெக்கார்டு தேவைப்படுதுன்னா எடுக்கிறதோ வைக்கிறதோ, சமன்ஸ் கொடுக்கறதோ, எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் சிவில் கோர்ட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் எல்லா பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அத்தாரிட்டி அண்ட் ஆஃபீஸர் எம்பவர்ட் இன் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன் கான்ஃபர்ட் இன் அண்டர் திஸ் ஆக்ட் may take such steps as may be necessary to obtain any informations from any online games provider, online game player. So இவங்க வந்து அத்தாரிட்டி அதிகாரிகளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் ஆன்லைன் கேம் பிளேயர் கிட்ட இருந்து தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு அதிகாரம் இவங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த அத்தாரிட்டிஸ் மே கிவ் டைரக்ஷன்ஸ், இவங்க வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க வழி முறைகளை வந்து சொல்லணும். ரெக்வயரிங் எனி ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் ஆர் இந்த ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடருக்கும் அவங்க வந்து இந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா பர்சன் இன்சார்ஜ் யார் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்களோ அந்த ஆன்லைன் கேமிங் வெப்சைட்ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் வழி நெறிமுறைகள் வந்து சொல்லணும். அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ப்ரிமைஸ், அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ரிமைசஸும் வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சஜஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸுமே கொடுக்கலாம். வேறு எனி ஆக்டிவிட்டி ரிலேட்டிங் டு ஆன்லைன் கேமிங் இஸ் கேரிட் அவுட் டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் அஸ் நெசசரி. தேவைப்பட்ட பட்சத்தில் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பீனியன்ஸையும் அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான ஃபுல் பவர்ஸ் வந்து செக்ஷன் 6 வந்து பேசியிருக்கு. ஸோ சிவில் கோர்ட் எந்த அளவு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த பர்டிகுலர் கமிட்டி மெம்பர்ஸுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆக்ட் அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆக்டும் கூட. ஸோ சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. செக்ஷன் 7 வந்து ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்சஸ். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த செக்ஷன் 7 ஆன்லைன் கேம்லிங் இஸ் ப்ராஹிபிட்டட்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் கேம்லிங்கே கிடையாது, பெட்டு வச்சு விளையாடவே கூடாது, அதை வந்து சூதாட்டம்ங்கிற விஷயமே இருக்கக்கூடாது, அது முற்றிலும் என்ன பண்ணுறாங்கன்னா தடை செய்யப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்க டோட்டலாக. அடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான
ஷெடியூலில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கேம்ஸை விளையாடுறது முற்றிலும் வந்து ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பிளேயிங் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்சஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஷெடியூல் வித் மணி ஆர் ஸ்டேக்ஸ் இஸ் ப்ராஹிபிட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ ஷெடியூலில் குறிப்பிட்டு இருக்க கேம்ஸை விளையாடவே கூடாது. அதுவும் குறிப்பிட்டபடி ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்சஸாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் மணி வச்சோ இல்லை ஸ்டேக்ஸ் வச்சோ நீங்கள் விளையாடுறது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ no online games shall provide online gambling service or allow playing of any online game of chance specified in the schedule with money or stakes or playing of any other online game in contraventions of the regulations in any form. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போது நாங்கள் சொல்லிட்டோம், தடை சொல்லிட்டோம், இதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா வந்து அத்துமீறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தென் அதுக்கான பர்டிகுலர் அஃபென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, விஷயங்களை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதையும் வந்து தடை செய்கிறாங்க. அதுதான் செக்ஷன் 8. செக்ஷன் 8ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எனி ஃபார்ம், எந்த ஒரு மூலியமாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆட்டோவில் விட்டு இந்த ஸ்பீக்கரை வச்சு சொல்கிறதா இருக்கட்டும், ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இந்த கேமை வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா சிவியரான ஃபைன் அண்ட் சிவியரான ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த இடத்துல கூட நோ பர்சன் ஷால் மேக் ஆர் காஸ் டு மேக் any advertisement in media including electronic means of communications in the state which directly or indirectly promotes or induces any person to indulge in online gambling or play any online game of chance specified in the schedule with money or stakes. ஸோ பணத்தை வச்சு பெட்டு வச்சு நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்லேயும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, இல்லை வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் சரி, டேரெக்டாகவோ இன்டெரக்டோ ப்ரொமோட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தடை செய்யப்படுது. இந்த தடையை வந்து அத்துமீறினா என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ செக்ஷன் 9 அப்படிங்கிறதுல வந்து ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து அளவு தெரியாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேம்லிங்கில் வந்து நிறைய பேர் அமௌண்ட்டை இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க. ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோ பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பேமெண்ட் கேட்வே ப்ரொவைட் ஷால் எங்கேஜ் இன் எனி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆத்தரைசேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபார் எனி ஆன்லைன் கேம்லிங் or any online game of chance specified in the schedule. வந்து மென்ஷன் பண்ணியிருந்த அந்த கேம்ஸுக்கு முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ உங்களுக்கு எங்கேஜோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சுட்டாங்க. இப்போ சாப்டர் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 10ல் பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தி அப்பாயிண்டட் டே நோ லோக்கல் ஆன்லைன் கேம் ஷால் ப்ரொவைட் எனி சர்வீஸ் ஆர் ஃபார் த காண்டக்ட் ஆஃப் எனி online game except in accordance with the certificate of registrations duly obtained from the authorities. ஸோ என்ன பண்ணணும், இந்த சட்டம் வந்ததுலேருந்து எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஆன்லைன் கேம்ஸை வச்சு லோக்கல் லெவல்லையும் சரி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறது இந்த பாயிண்ட் உறுதி செஞ்சிருச்சு. ஸோ எவ்ரி லோக்கல் ஆன்லைன் ப்ரொவைடர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரொவைடிங் எனி சர்வீஸ் ஃபார் தி காண்டக்ட் ஆஃப் தி ஆன்லைன் கேம், இந்த ஆன்லைன் கேம் விளாடுறதுக்காக செய்யும் பட்சத்தில் இமீடியட்லி பிஃபோர் தி அப்பாயிண்டட் டே மே கண்டினியூ டு ப்ரொவைட் சச் சர்வீஸ் சப்ஜெக்ட் டு தி ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸ் கண்டென்ட் இன் சாப்டர் 3 ஆஃப் திஸ் ஆக்ட் ஃபார் அ பீரியட் நாட் எக்ஸீடிங் 90 days ஃப்ரம் தி அப்பாயிண்டட் டே. ஸோ அது போட்டதுலேருந்து 90 days வரைக்குமே உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ராஹிபிஷன் பண்ணதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சட்டம் வந்தே ஒரு 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இது நிறைய பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்த நியூஸ் பேப்பர்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறதாகவும், நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்களும் நிறைய பேருக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போட்டதாகவும் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேசஸும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் ப்ரொவைட் தட் சச் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைட்ஸ் அப்ளைஸ் for registrations under this sections within a period of 30 days from the appointed day. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடராக இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து 30 days
இந்த அப்பாயின்ட் டேட்லேருந்து 30 டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான ப்ரிஸ்கிரைபான ஃபீ இருக்குது. அது வந்து லைக் அந்த பேமெண்ட்டே ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதை ரிசிப்ட்டும் கொடுத்துருவாங்க, ரிசிப்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் அது ப்ராப்பர் என்கொயரி அந்த நெசசரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வாங்க. அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? தட் வில் பி கால்ட் அஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறமா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கேம் ப்ரொவைடர் ஷால் நாட் ப்ரொவைட் எனி ஆன்லைன் கேம்பிளிங் சர்வீஸ் ஆர் அலோவ் பிளேயிங் ஆஃப் ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஷெட்யூல் வித் மணி ஆர் ஸ்டேக்ஸ். அதே தான். ஸோ பெட்டு வைக்கிறதோ காசு புழக்கம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைன் கேம்ஸே இவங்க கண்டக்ட் பண்ணவே கூடாது. Online games shall neither allow nor cause to be allowed to play any online game in contravention of the regulations. The certificate of registration issued under subsection 5 shall be valid for a period of 3 years. இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு அது வேலிட், அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது இன் சப்போஸ் இது வந்து சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்படுது ஆஸ் பர் செக்ஷன் 11 அப்படின்னா அத்தாரிட்டி வந்து இஃப் he feels if he like the authority is satisfied either on an reference made to it in his behalf or otherwise that the certificate of registration issued under this act has been obtained by misrepresentation or fraud, ஏமாற்றி வாங்கியிருக்காங்க இல்லை வந்து ஆள்மாறாட்டம் செஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரங்களில் அதிகாரி வந்து இந்த சர்டிஃபிகேட்டை ரத்தும் செய்யலாம், தடையும் செய்யலாம், அதை கேன்சலும் செய்யலாம். அதே மாதிரி வந்து இந்த கண்டிஷன்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஹோல்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நேரத்துலையும் அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி ஹோல்டர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் கான்ட்ரவின்ட் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸையோ இல்லை ரூல்ஸ்லையோ இல்லை ரெகுலேஷன்ஸோ இருக்கிறது ஏதாவது ஒன்று அவங்க வந்து வயலேட் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி கேன்சல் அப்படின்னு சொல்லி கேட்காம இருந்துட்டாங்கன்னா நீங்கள் அப்பீல் போகலாம். அது செக்ஷன் 12. ஸோ அது எத்தனை நாளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்பலேட் அத்தாரிட்டி பற்றி செக்ஷன் 13 அதில் நீங்கள் ஃபுல் படிச்சிங்கனாவே உங்களுக்கு யூ வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. சாப்டர் 5ல் வந்து ரெகுலேஷன்ஸ் ஃபார் நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 14ல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் ஷால் provide any online gambling service, allow playing of any online games of chance specified in the schedule with money or other stakes, allow playing of any other online game contrary to the regulations in the state. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் தடை செய்கிறாங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஆன்லைன் கேம்ஸை வந்து மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் முக்கியமாக வந்து பெட்டோ இல்லை மணியோ இல்லை வேறு ஏதாவது வச்சு விளாடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஷெடியூலில் மென்ஷன் பண்ண மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கான்ட்ரவென்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்க ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலுமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கான்ட்ரவென்ட் பண்ணாலுமே இந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜியோ பிளாக்கிங் மாதிரியான விஷயங்களை நியூ டெலிஜென்ஸ் இல்லாமல் இருந்தாலும் இது வந்து அப்ளை ஆகுது. நம்ம சாப்டர் 6 பார்ப்போம், அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். இந்த அஃபென்சஸ் பெனால்ட்டியில் செக்ஷன் 16ல் என்ன சொல்கிறாங்கன்னா பெனால்ட்டிஸ் ஃபார் கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 7, 8, 10 and 14. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கான்ட்ரவென்ட் பண்ணி அத்துமீறி செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி பர்சன் ஹூ இன்டெலிஜென்ஸ் இன் ஆன்லைன் கேம்லிங் ஆர் பிளேஸ் ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் ஸ்பெசிஃபிக் இன் தி ஷெட்யூல். ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்லைன் கேம்லிங்கை வந்து விளாடுறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விளாண்டாலும் சரி, அது இந்த கேம்லிங்கை பற்றின விஷயங்களை வந்து சான்ஸ் பேஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக ஷெட்யூலில் வந்து இந்த காசோ இல்லை ஸ்டேக்ஸோ வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியும் செக்ஷன் 7ல் படி அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்லைன் கேமை வந்து கான்ட்ரவென்ட் பண்ணுற மாதிரி எதிர்த்து இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதிர்த்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து அவங்களுக்கு என்னென்னா ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. அந்த ஃபைன் அமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 5000 rupees இருக்கும். இல்லை 3 மாதம் வந்து சிறை தண்டனையும் உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து என்ன பண்ணுவாங்க, அபராதமும் போட்டுருவாங்க. அடுத்தபடியாக இப்போ செக்ஷன் 8ல் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மீடியாவில் எனி மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறை தண்டனை 1 வருஷத்தில் அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு போடப்படும். அதிகபட்சமான வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் எவ்வளோன்னா 5 lakhs rupees வந்து போடலாம். இல்லை வந்து 1 வருஷம் சிறை தண்டனையும் 5 லட்சமும் வந்து ரெண்டுமே கட்டுற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வரும்.
ஆன்லைன் கேம்லிங் சர்வீஸில் ஆன்லைன் கேம் ஆஃப் சான்ஸ் வந்து ஷெடியூலில் மென்ஷன் பண்ணதை பயன்படுத்தக்கூடாது, விளையாடக்கூடாது, காசு வச்சு பயன்பாட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க அத்துமீறி செஞ்சு செக்ஷன் 10 செக்ஷன் 14 இருக்கக்கூடியதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு சிறை தண்டனை 3 வருஷத்துக்குனா வந்து ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்னா இவங்களுக்கு 10 lakh rupees வந்து ஃபைன் போடுவாங்க, இல்லைனா ரெண்டுமே அவங்களுக்கு தரப்படும். இப்போது இந்த செக்ஷன் 14 வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷலி அத்தரைஸ்டு வந்து பண்ணி இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 69A பிரகாரம் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் அப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் எனி பர்சன் கன்விக்ட் ஆகிட்டாங்க, தப்பு பண்ணவன் குற்றவாளி, நான் தவறு செஞ்சுருக்கான்னு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னா subsection 2 is again convicted of an offence under the same provision he shall be punished with imprisonment for the second and of every subsequent offences for a term which shall not be less than 1 year but may extend to 3 years and shall also be liable to fine which shall not be less than 5 lakh rupees but may extend to 10 lakh rupees. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அவன் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டோம், அப்படி கொடுத்து கூட அவங்க அதே விஷயத்தை திருப்பி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் தண்டனை 1 வருஷத்துலேருந்து 3 வருஷமாகவும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் அபராதம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 3 இஸ் அகெயின் கன்வின்ஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் under the same provision he shall be punished with imprisonment for a second and for every subsequent offences for a term which shall not be less than 3 years but may extend to 5 years and shall be liable to fine which shall not be less than 10 lakh rupees may extend to 20 lakh rupees. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி சப்செக்ஷன் 3ல் தப்பு செஞ்சுருக்காங்க, தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, அப்படி ஆனால் திருப்பியும் அதே மாதிரி தவறு செய்கிறாங்க, அதுக்கப்புறமும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் 1 இயர் அப்படிங்கிறது 3 வருஷத்துலேருந்து இல்லை 5 வருஷம் கூட சிறை தண்டனையாக மாறலாம். அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 10 லட்சத்துலேருந்தும் போடலாம், இல்லை வந்து 20 லட்சமாகவும் போடலாம். இது வந்து ஸ்பெஷல் ஆக்டு. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஃபைன் அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஸோ தட் இந்த குடும்பங்கள் வந்து அழிவதோ இந்த குழந்தைங்களோட அடிக்ஷன் மாதிரியான விஷயங்களும் குறையும் அப்படிங்கிறதுக்காக. சாப்டர் 7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்சல்னேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்சல்னேஸில் எப்பயும் போல் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குட் ஃபேத்தில் பண்ணணும், முக்கியமான இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஷெடியூலில் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், அமெண்ட் அக்கார்டிங்லி ஆகும்போது அது ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆர்டினன்சஸ் 2022 வந்து இது ரிப்பெல்டு பண்ணிட்டு தான் இது வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டினன்சஸ் ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் பார்த்தோம்ல, அந்த ஷெடியூலில் வந்து பர்டிகுலர்லி செக்ஷன் 23ல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரம்மி அண்ட் போக்கர் இது வரைக்கும் ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் அவங்க தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த 2 முக்கியமான கேம்ஸை யார் விளாண்டாலும் பிளேயர் விளாண்டாலும் சரி, அதை ப்ரொவைட் பண்ணி அது ஒரு கேம்லிங் மாதிரியாவோ இல்லை பணம் புழக்கம் வச்சு விளாண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை தரப்போம். ஆனால் இதே மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தண்டனை அண்ட் சிறைச்சாலைக்கு செல்லக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த பேன் ஆன்லைன் கேமிங் வித் ஸ்டேக்ஸ் ரெக்கமெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி. மதிப்புக்குரிய நம்ம சந்துரு ஐயாவோட கமிட்டியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களையுமே பேன் பண்ண சொல்லிட்டு பீப்புள் மத்தியில் இந்த கேம்ஸோடைய எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சர்வே எடுத்து இது கொண்டு வந்தது தான் இந்த பர்டிகுலர் சட்டம். போக்கர் அப்படிங்கிறது வந்து கார்ட்ஸ் வச்சு ஆன்லைனில் விளையாடுறது, அது எல்லாமே பாட்ஸ் வச்சு விளையாடுறதுனால நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து போர்டு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேம்ஸ், போர்ட் கேம்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த போர்ட் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான், அதுலேயும் பெட்டிங் கேம்லிங் மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக படுத்துவாங்க. இது தமிழ்நாடு ஆன்லைன் கேம்லிங் அத்தாரிட்டியோட போர்ட்டல் இது. ஸோ இவங்களாமே தான் வந்து முக்கியமான அத்தாரிட்டிஸ். ஸோ சேர்பர்சன், அதோடைய மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர் யார், 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், இன்னொருத்தர் வந்து சைக்காலஜிஸ்ட், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலே ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்டிகுலர் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சேர்பர்சன் அப்படிங்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி மெம்பரில் முக்கியமான மெம்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஆகக்கூடிய ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் குழு மெம்பர்ஸ் அண்ட் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஆன்லைன் கேமிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து எப்படி செய்யணுக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கொடுக்கும் விதத்தில் வந்து காவல்துறை அதிகாரி அவங்களுடைய சைடில் இருந்து ஒரு பாலிமர் நியூஸ் வந்திருந்தது. ஸோ இது வந்து தமிழாக்கத்தில் வந்து செய்தி வெளியீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தமிழில் இருந்தது. ஒரு சில நண்பர்கள் வந்து தமிழில் இருக்கான்னு ஒரு சில சட்டங்களை கேட்குறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய சட்டங்கள் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு சில சட்டங்கள் வந்து தமிழாக்கத்தில் இருக்கும். இல்லை நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் ஆல்ரெடி தமிழ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இணைய வழி சூதாட்டம்ங்கிறது ஆன்லைன் கேம்லிங். கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இணைய வழி வாய்ப்பு விளையாட்டுகள் அப்படிங்கிறதோட தமிழாக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CCPA என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்துக்கிட்டையும் வந்து அடிப்படையிலையும் இது செக் அவுட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறமா வித் டீம் மெம்பர்ஸோட அவங்க டிஸ்கஷன்ஸ் பண்ணுறதோட மீட்டிங்ஸோடையது. இப்போ இந்த ஆன்லைன் கேமிங்கில் சான்ஸ் ஆஃப் இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுகள் வந்து நிறையா யூடியூப்ஸ்களை சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு இணைய வழி விளையாட்டு ஆணையத்தோடைய ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்திருந்தது. ஸோ இதான் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஆன்லைன் கேமிங் வந்து நடத்தணும் அப்படின்னா அவங்க இந்த ஃபார்மில் தான் வந்து அவங்க பர்டிகுலராக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை. அவங்க கம்பெனி வந்து லிமிடெட் கம்பெனியா, பார்ட்னர்ஷிப் கம்பெனியா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்ரேட்டர் வந்து ஃபாலோ ஆகிருக்காங்களா, டேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்காங்களா, இல்லை பார்ட்னர்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் ஃபர்மா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் பேர் அண்ட் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டோட்டலாக எழுதுகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பர்டிகுலர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, உங்களுடைய மெயில் ஐடி, கம்பெனியோட மெயில் ஐடிஸ், அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபெரா ஃபெமா இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்கில் இந்த வெளிநாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸில் ஆயிருந்திருக்கு அப்படின்னா அதை பற்றினா எதாவது மாட்டியிருந்தாங்கன்னா அதோடைய பிளாக் லாக் கேம்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன கேட்டகரியில் வருது, அது கேம் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் சரி. இந்த சப்போர்ட்டிவான இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எதில் இருக்குது, மொபைல் டிவைஸில் விளையாட முடியுமா, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் இல்லை ரெண்டுத்துலேயுமே விளையாடுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம். அதே பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டை வந்து இந்த ஆண்ட்ராய்டா, iOS-ஆ, விண்டோஸா மாதிரியான விஷயங்கள் என்ன சப்போர்ட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது. மொபைல்னா மொபைல் டிவைசஸ்க்கு, டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸா, லினக்ஸா, மேக்ஸ் ஓஎஸ்ஸா, இல்லை க்ரோம் ஓஎஸ்ஸா, அந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயிலில் சொல்லியிருக்காங்க. என்ன வெர்ஷன் அப்படிங்கிற டைப்ஸாக, அந்த மாதிரி கேமோட டைப் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கேமோட டிஸ்கிரிப்ஷன் அது என்ன மாதிரியான விளையாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இது வந்து க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரில் வருதா, இல்லை பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலரி SLA வருதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா CSPன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸில் வந்து இது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர் மூலிமா பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஹோஸ்டட் பை தி இன்ஹவுஸ் டேட்டா சென்டரா, அப்போ உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எங்கே இருக்குது, ISP எங்கே இருக்குது, ஸ்டாட்டிக் IPU என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி DCDR பேஸ் பண்ணி ஹை அவைலபிலிட்டி ப்ராசஸ் என்ன வச்சு பண்ணியிருந்துருக்காங்க, IT செக்யூரிட்டி பாலிசி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதே மாதிரி அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி ISO வாங்கின உத்தரவாதம் வாங்கின கம்பெனி தானா ஆஸ் பர் 27001:2013 தானா, APTயோட செக்யூரிட்டி ஆடிட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்லைனோடைய கேமிங் வெப்சைட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஃபார் சப்போஸ் வந்து இது வந்து DNS URL-ஆ, இல்லை அல்டர்னேட் DNS-ஆ, இல்லை விர்ச்சுவல் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா SSL இல்லை வேலிடிட்டி என்ன, டொமைன் சர்வீஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, அது போக வந்து இது இன்ஹவுஸாக இல்லை எக்ஸ்டர்னல் பேஸ் பண்ணி இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணியிருந்திருக்கா, அதை பற்றின விஷயங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேக் அண்ட் அதே மாதிரி DB பிளாட்ஃபார்மோட வேர்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் சர்வீஸ் அபிலிட்டி ரெண்டுமே இருக்கா, இல்லை ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. மிடில்வேர் பிளாட்ஃபார்மோட வேர்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மோட வெர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ப்ரௌஸ் சப்போர்ட்டோட குரோமா, எட்ஜா, ஃபயர்ஃபாக்ஸாங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கேமிங் ஆப் இருந்ததுன்னா அதோடைய முக்கியமாக ஹோஸ்டிங் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கேமிங் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி எந்த கம்பெனி டெவலப் பண்ணிச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் இன்ஹவுஸாக எக்ஸ்டர்னலாக அதுலேயே. அதே மாதிரி தான் அந்த DNS அண்ட் அதர் விர்ச்சுவல் போர்ட்டல் iOS-ஆ இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்களா, இல்லை ஆப்பிளுக்கு யூஸ் பண்ணி ஐடிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி அதை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வெர்ஷனை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மிடில்வேர் பிளாட்ஃபார்ம் வித் வெர்ஷன்ஸில் ஒரு டீட்டெயில்ஸ் என்ன, பேக் அண்ட் DBயோட பிளாட்ஃபார்மோட வெர்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, ஆப் பேஸ்டு கேமிங் ஆன்லைன் ஆஃப்லைன் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி விஷயங்கள் போக
அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதர் எம்பர்ட் டெக்னாலஜி இல்லை மெத்தட் அடாப்டட் பை கேமிங் ஆப். ஸோ வெப்சைட்டில் இருந்தாலும் மொபைலில் இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டைப் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ரோல் என்ன, அதை பற்றின விவரங்கள் சொல்லணும். ஐபிஆர் இல்லை பேட்டன்ட் ஏதாவது இந்த கேமிங் வாங்கியிருந்தா அதை வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். பாட் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா என்ன வகையை சார்ந்தது, என்ன ரோலை சார்ந்தது, இந்த எம்பர்டட் கேமிங் சாஃப்ட்வேரில் வந்து என்ன எக்ஸ்டர்னல் சர்வீஸாக இல்லை எக்ஸ்டர்னல் இல்லாமல் போத்தா சர்வீஸ் பார்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐபிஆர் பேட்டன்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, அது ஒரு ஆர்என்ஜின்னு சொல்லுவோம். அதில் டிஆர்என்ஜி இருக்குது, பிஆர்என்ஜி இருக்குது. ஸோ அதோடைய மெத்தட் என்ன, அதோடைய சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுலேயே ஐபிஆர் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, பேட்டர்ன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேம் யூசேஜோட சார்ஜஸ் எப்படி வந்து அமௌண்ட் வாங்க போகிறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டைப் வாங்க போகிறீங்களா, இல்லை ஃப்ரீயாக வந்து அந்த வெர்ஷனா இல்லை பெய்டு வெர்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மந்த்லியாவா இல்லை குவார்டர்லியாவா இல்லை இயர்லியாக வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, இல்லை டீட்டெயில்ஸ் ஆஃப் கேம் ப்ரைஸஸ், இந்த கேம்ஸோட ப்ரைஸஸ் சொல்லி நீங்கள் கொடுக்குறது பாயிண்ட் வச்சா, கேஷ் வச்சா, வவுச்சர்ஸ் வச்சான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் சிஸ்டமோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பெட்டிங் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையானு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேஜிங் ஏதாவது இருக்கா இல்லையானு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கேம்லிங் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது டோட்டலாக இந்த ஃபார்மில் கேட்டுறாங்க. இந்த பேமெண்ட் ஆஃப் மோட்ஸ் அக்செப்டட் பை த பிளேயர்ஸ் எப்படி வாங்க போகிறீங்க, கிரெடிட்டா, டெபிட் கார்டா, இல்லை யூபிஐயா, இல்லை நெட் பேங்கிங்கா, இல்லை ஆன்லைன் பேங்கிங்கா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மாதிரியான விஷயங்களில் எதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆப்ஷனில், இல்லை எல்லாமே வா அப்படின்னு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேம் சேஃப்டின் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸில் என்ன விஷயங்களை செஞ்சுருக்கீங்க அத்தன்டிகேஷனுக்காக, இமெயில் ஓடிபி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை மொபைலில் ஓடிபி பாஸ்வேர்ட்ஸ் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை சிங்கிள் ஃபேக்டர் டபுள் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்டு டேட்டா கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அது டெபிட் கார்டா கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் தான். சிவிவி வந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசி படி அது ஸ்டோரேஜ் ஆஃப் த கார்டு நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆர்பிஐ மென்ஷன் பண்ண மாதிரியான விஷயங்களை ரெஜிஸ்டர்டு ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்காங்க. இப்போ லிமிட்ஸ் ஆஃப் மணி இன்வால்வ் இன் கேமிங். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, அதோடைய பார்ட்டிசிபேஷன் எத்தனை பேர் பண்ணாங்க, எத்தனை பேர் லூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வின்னிங் ஆஃப் த கேம் எத்தனை பேர் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டட் டு பேமெண்ட் கேட்வே, என்ன மாதிரியான கேட்வே பேமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான மோட் ஆஃப் பேமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிமிட்ஸ் ஆஃப் பிளேயிங் ஹவர்ஸ், ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹவர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிஷன் பிளாக்கிங் அவைலபிலிட்டி ஏதாவது இருக்கா, இல்லை நோட்டிஃபிகேஷன் இன்டர்வல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பற்றின மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவைலபிலிட்டி அண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிராஸ் செக் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். டிக்ளரேஷன் ஃபார்ம், இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ண வேண்டிய முக்கியமான தகவல். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்படி தான் பண்ணணும். இது படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் வந்து யூ கேன் யூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ், அதாவது தி தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ரூல்ஸ் 2023. ஸோ இதில் பேசிக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டியோட கண்டென்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ சம்பாத்தியம் அவங்களுக்கு இருக்குது, என்ன ரேங்க்கில் இருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 2ல் வந்து என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடர் அண்ட் நான் லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடரோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஜென்ரலாக இருக்கும். அண்ட் மெம்பர்ஸ் பற்றின விஷயங்களை தான் நிறைய கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அக்காமடேஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சேலரி எவ்வளோ, அவங்க எத்தனை வருஷம் அவங்க சர்வீஸில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா 5 years. இது எங்கே சொல்கிறார், சாப்டர் 3 இது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹவு சிவில் சர்வெண்ட்டோடைய எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பவர் இருக்குது. ஸோ தே வில் பி ட்ரீட்டட் ஆஸ் தெம். பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அக்காமடேஷன்ஸ், ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா அம்யூனிட்டிஸும், எல்லா ட்ராவல் கன்செஷன்ஸ், லீவ், டியர் அலவன்சஸ், சிட்டி பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்ரி அலவன்சஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ட்ராவலிங் அலவன்சஸ், டெலிஃபோன் பேஸ் பண்ணி எல்லா மாதிரியான விஷயங்களும் கொடுப்பாங்க. ஹவு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட அலவன்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சாப்டர் 4ல் வந்து அப்லட் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன முக்கியமான பாயிண்ட்னா ரீஅப்பாயின்மெண்ட் ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் அகெயின் வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸ் அண்ட் இவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து தே மே பி டிஸ்குவாலிஃபைட் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபியூ க்ரைட்டீரியா, எஸ்பெஷலி ஏதாவது பேட் நேம் இல்லை வேறு ஏதாவது திருமணம் செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் ஏதாவது பர்டிகுலர்லி கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரியான விஷயங்களை எடுத்திருக்காங்க, இல்லை வந்து ஸ்பௌஸோட லிவிங்காக இருக்கும் போது வேறு யாராவோட பர்சனோட இருக்கும் இந்த மாதிரியான க்ரைட்டீரியா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இன்சால்வெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்விக்ட் ஆகிட்டாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு ஏதாவது ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்னு மாதிரியான விஷயம். ஸோ திவால் ஆனாலும் அவங்களுடைய போஸ்டிங் போய் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜோட ஏதாவது இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா ஸ்பௌஸ் கூட இருக்கும் போதே வேறு ஏதாவது தகாத உறவுகளோடு இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் போயிடும்.
டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்க ஃபிட் இல்லைனாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான ஒர்க்கு வந்து சாப்டர் 5ல் சொல்லியிருக்க மிஸ்செல்னியஸில், அதுவும் முக்கியமாக ரூல் 23ல் ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கேமிங் அத்தாரிட்டியோட டோட்டல் ப்ரீஃப், இதோடைய மிஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸு, அதாவது இயர் வைஸாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரோஸ்பெக்ட் பற்றின விஷயங்கள், ஆனுவல் அக்கௌண்ட்டை பற்றி, கேமிங் அத்தாரிட்டியோட ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி இவங்க சொல்லணும். தேவையான மெஷர்ஸ் எடுக்கணும். ஒர்க் பிளான் ஃபார் த இயர் இவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து கைட் பண்ணணும், மீட்டிங்ஸ் பண்ணணும், அவங்க அதோடைய ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இஷ்யூடு மாதிரியான விஷயங்களை வந்து கவுண்ட்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணணும். ஷோகாஸ் நோட்டீஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியது இவங்களுடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே சேம் அனெக்ஷன் ஃபார்ம் 1ல் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்போ கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சு இவங்க சிக்னேச்சர் நேமோட கொடுத்துருப்பாங்க. இது ஃபார்ம் 3 ஷோகாஸ் நோட்டீஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ லோக்கல் ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொவைடராக இருந்தாங்கன்னா கேன்சலேஷன் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூட் ரிகார்டிங், ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் நான் லோக்கல் ஆன்லைன் கேம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இஷ்யூ இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் தான் வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வி ஹாவ் ரூல்ஸில் வந்து 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆக்டில் வந்து ஒரே ஒரு ஷெடியூல் தான் நம்ம பார்த்தோம். இப்போது கம்மிங் டு தி நிறையா பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எம்எஸ்எம்ஏலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க, அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஆன்லைன் கேமிங் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போது இது வந்து சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன்ஸ் அத்தாரிட்டி. ஸோ இங்கேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை அத்தாரிட்டிஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான், தமிழாக்கம் பார்த்தோம், இப்போ இங்கிலீஷில் இருக்கிறது. லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தோஸ் ப்ரமோட்டிங் ஆன்லைன் கேம்லிங் த்ரூ சோஷியல் மீடியா. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 வந்த ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சு போயிடும். ஸோ இப்போது ஃபேன்சி கேம்ஸ், போக்கரு, ரம்மி பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியான விஷயங்கள் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள வார்ன் பண்ணியிருந்திருக்காங்க, லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 6 ஆஃப் யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ரைவேட் ஃபார்ம் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆன்லைன் பெட்டிங் அண்ட் கேம்லிங்கில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இதில் பார்க்குறீங்க, படித்து பாருங்கள். மேபி நிறைய பேர் தெரியாமல் இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்க் அவங்களுக்கு. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு மூட்ஸ் நைட் பேன் டெபாசிட் கேப்ஸ் டு ரீன் இன் ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன். ஸோ இது வந்து செப்டம்பர் 18, 2024 வந்த ஒரு ஆர்டிக்கல். டெய்லி ஆர் மந்த்லி கேஷ் லிமிட் வந்து 5,000 to 20,000 rupees அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மேண்டேட்ரி ஆதார் வெரிஃபிகேஷன்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர்லி ஓடிபி மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட ஃபோனை வந்து மிஸ்யூஸ் பண்ணி விளாடுறதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லீகல் ஏஜ்க்கு வந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா, ஆல்ரெடி சைனா, சவுத் கொரியா, யூஏஇலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நமக்கு பண்ணுற விதத்தில் அதை ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இதோடு சேர்த்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் 2 hours. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எவ்வளோ நேரம் விளாட முடியும் அப்படின்னா 4 hours தான் ஒரு நாளைக்கு விளாட முடியும். அதுவும் வந்து 2 hours செஷன்ஸ் தான் கேப்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை ஸ்பெண்டிங் டைம் நைட் பேன், ஹவு தமிழ்நாடு பிளான்ஸ் டு ரெகுலேட் ஆன்லைன் கேமிங் இன்க்ளூடிங் ரம்மி, ஃபேன்சி கிரிக்கெட். ஸோ நிறைய கிரிக்கெட்லேயே நிறைய பெட் மேட்சஸ், கேம்லிங்லாம் நிறையா இன்வால்வ் ஆகுது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேமிங்லையும் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ரியல் மணி இன்வால்வ்மெண்ட் ஏற்படுறதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா the Tamil Nadu Online Gaming Authority established last year has recommended that online gaming be banned between midnight to 5 AM. ஸோ 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கேம்ஸ் விளாட முடியாத மாதிரியான செட்டிங்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் சின்ன பசங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களுடைய தம் யூஸ் பண்ணியோ அவங்களுடைய ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டோ அவங்க கேம்ஸ் விளாட்றத தடுக்கும் விதத்தில் வந்து 12 மணிலேருந்து 5 மணி வரைக்குமே எந்த விதமான ஆன்லைன் கேம்ஸும் விளையாட முடியாத மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயரே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து செப்டம்பர் 18, 2024 வந்த ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் விச் கேம் இன் தி எக்கனாமிக் டைம்ஸ். சரிங்களா?